ரஜினி அவர்களே தீவிரமா எதிர்த்திருக்காரு வேல்முருகன் அவர்கள். விஜயை எதிர்த்திருக்காரு, கமலை எதிர்த்திருக்காரு. இதையும் பல பேட்டிகளை பதிவிட்டார். அது என்ன சினிமா நடிகர்களே பார்த்து எதிர்க்கிறது? அதுவும் ஒரு கட்சி வந்து குறிப்பிட்ட துறையை சார்ந்தவங்களை எதிர்த்துட்டே இருக்க வேண்டிய தேவை என்ன? சினிமா நடிகர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாரையுமே நம்ம எதிர்த்துருக்கோம். இன்னைக்கும் சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நேருக்கு நேர் நெஞ்சுரத்தோட ஒரு பேசக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். அப்போ அவங்களுக்கே அந்த நிலைமை, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர்களையே பார்த்து நேருக்கு நேராக கை நீட்டி பதில் கேள்விக்கு எழுப்புற ஒரு துணிச்சல் ஆற்றல் அவருக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க தமிழ் சமூகத்தையே வந்து சீரழிச்சிட்டு இருக்கிற ஒரு அரசியல்ன்றதை தாண்டி நீங்க கூத்தாடி முதல்ல, அப்போ உங்க மேல ஒரு கேள்வி எழுப்பு. நீங்க என்ன விளக்கம் வச்சிருக்கீங்க கூத்தாட்டிக்கு? சரியா தவறா? கூத்து அப்படின்றது வந்து சிறப்பு, உண்மை. அது எந்த காலத்து கூத்துனா, இன்னைக்கும் எங்க கிராமப்புறங்கள்லாம் வந்து பண்டிகை போட்டாங்கன்னா 3வது நாள் 4வது நாள் அந்த கூத்து கட்டுவாங்க. அப்போ அந்த கூத்து கட்டும் போது அதுல வந்து நிறைய தெளிவான பாரம்பரியம், நம்முடைய பழைய காலத்து பாரம்பரியத்தை எல்லாம் சொல்லி அவங்க வந்து அந்த கூத்து நடத்துவாங்க. அதுதான் கூத்து, சரிங்களா? ஆனா இவங்க கூத்தாடி, ஏன் அப்படின்னா கூத்தாடின்னு ஏன் சொல்றேன்னா, அரைகுறை ஆடையோட 4 பொம்பளைங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு, டேடி மம்மி வீட்டுல இல்ல, தடப்போட யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் நம்ம கூத்தாடின்னு சொல்றோம். அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான தர்க்கம் வேணும். இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க, அண்ணா எங்களோட சேலத்துலதான் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினாரு. அதை முழு தொகுப்பை பார்க்காம அதுல வெட்டி ஒட்டி கட் பண்ணி நீங்க அதை வந்து அவருக்கு ப்ரமோட் பண்றீங்க. நீங்க யாரு? விஜய் வந்து வேல்முருகன் திட்டாரு, பெட்ரோல் வேல்முருகன் திட்டாரு. எந்த இடத்துல திட்டினாரு? நான் நேரடியா விவாதம் பண்ண தயார். என் கூட இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நான் ராஜ்மோகனை கூப்பிடுறேன், வாங்க கொள்கை பொறுப்பு செயலாளராக இருக்கிறீங்க. அப்புறம் தம்பி லைவா மணி, நீ லைவா மணி, நீ எங்க இருந்த, எப்படி இருந்த, கடந்த கால வாழ்க்கை வரலாறு என்ன, எங்க கூட தான் சுத்திட்டு இருந்த நீ. அவ நான் உங்க கூட நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த இடத்துல அவர் தவறா பேசினாரு? ஆனா இது எதுவுமே வந்து அவங்க பேச தயாரா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் அரசியல் தெரியாது.